கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமையும் உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் ஆதியாகமம் 16வது அதிகாரத்திலே 7வது வசனமும் 13வது வசனத்தையும் நான் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையிலே கண்டு, அப்பொழுது என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆமென். இங்க யாரை குறித்து நம்ம பார்க்கிறோம் என்பது நன்றாவே நமக்கு தெரியும். ஆகார் என்ற சாராளுடைய அடிமை பெண்ணை குறித்து நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அவள் தன்னுடைய சாராள் நாச்சியாரிடத்திலிருந்து தப்பி செல்லும்படியாய் அவள் போகிற வழியிலே தேவதூதன் அவரை சந்திக்கிறார். சந்தித்து நீ எங்கே போகிறாய் என்று சொல்லி விசாரிக்கும் பொழுது, இப்படியாக நான் செல்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த தூதன் சொல்லுகிறார், நாச்சியாரிடத்திலே போய் நீர் அடங்கி இரு என்று சொல்லி. ஆனாலும் அந்த வனாந்தரத்திலே அவள் நடந்து போவதை காணும்படியாய் தேவன் தூதனை அனுப்பினார் என்று சொல்லி அந்த தேவனுக்கு பெயரிடுகிறாள். என்னை காண்கிறவரை இவ்விடத்திலே நான் கண்டேன் என்று சொல்லி அவருக்கு லகாய் ரோய் என்று பெயரிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வேளையிலும் நம்மள இந்த உலக கண்கள் பார்க்காவிட்டாலும் கர்த்தருடைய கண்கள் நம்ம அனைவரையும் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது. நாம் எங்கு போகிறோம், எங்கு வருகிறோம், என்ன செய்கிறோம் என்பதை அது தெளிவாய் பார்த்து கொண்டு இருக்கிறது. அந்த கண்கள், கிருபையின் கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. நாம் எங்கே தப்பி செல்ல போகவே முடியவே முடியாது. கர்த்தர் அவ்வளோ நல்லவராய் நம்மேல் நோக்கமாயிருந்து நம்மை காண்கிறவராகவே அவர் இருக்கிறபடியினாலே நாம் இன்றைக்கு பிழைத்திருக்கிறவர்களாய் இருக்கிறோம். இல்லை என்றால் எப்பொழுதே நாம் மரித்திருக்க வேண்டிய சூழல் நமக்கு உருவாய் இருந்தது. ஆனால் கர்த்தர் நம்மை காண்கிறவராய் இருந்து நீங்க என்ன இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஜீவனை கொடுத்து அவர் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் அல்லவா? அது மாத்திரமல்ல, பிள்ளை சாக போகிறது என்று சொல்லி ஆகார் கதறி அழுகிறார். அவ்வளவுதான் செய்கிறார். ஆனா அந்த சத்தத்தை, அவளுடைய ஏக்கத்தை அறிந்த தேவன் அங்கு ஒரு நீரூற்றை காணும்படியாய் செய்து அவளோடு பேசுகிறார். அப்படியாய் பாருங்க. அப்ப நம்மளுடைய எண்ணத்தையும் ஏக்கத்தையும் அறிந்தவரும் கர்த்தர் ஒருவரே. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் உங்களையும் என்னையும் அவர் காண்கிற தேவனாவே இருக்கிறார், காக்கிற தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் நம்மளை எப்பொழுதும் காண்கிற தேவனாய் இருக்கிறார். நம் எண்ணங்கள், ஏக்கங்கள் யாவற்றையும் அவர் நிறைவேற்றுகிறவராய், அவருடைய சித்தப்படி அவருடைய வேலையின் நேரத்திலே நமக்கு நிறைவேற்றி முடிக்க போதுமானவராயிருக்கிறார். ஆமென். God bless you. இதை உணர்த்தும் வண்ணமாக ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றே,
என் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றேன். நான் நடந்தாலும் படுத்தாலும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன். நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றேன். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றேன். உன் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றேன். உன் திருக்கரத்தால் நிதமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆமென். இந்த பாடல் மிகவும் எனக்கு உதவியா இருந்த ஒரு பாடல். ஏனென்றால் கொரோனா வந்த டைம்ல யாருமே நம்மள பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா தந்தை அவர்கள் பாடின இந்த பாடல் என்னை மிகவும் தேற்றின ஒரு பாடல். இது ரொம்ப எனக்கு பிடிக்கும் இந்த பாடல். அதை கேட்டு 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 என்னை திடப்படுத்தி கொண்டேன் கொரோனா வந்த டைம்ல. அப்படியாக யாருமே வரக்கூடாத சூழ்நிலையில கர்த்தர் என்னை சுற்றி சுற்றி சூழ்ந்திருந்தார் என்று சொல்லி வார்த்தையினாலே அறிக்கை செய்தார். அந்த பலவீனத்தை மேற்கொள்ள ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். இப்படிப்பட்டதான பல நெருக்கத்தின் சூழ்நிலையிலே நமக்கு யாரு நம்மளை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஏங்கி தவிக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் நம்மளை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து, அவர்தான் எல்ரோயி. ஹல்லேலூயா. அந்த எல்ரோயி நாமத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது அவர் உடனே வந்து நம்மளை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். God bless you.